அன்புக்குரியவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அருகிலிருந்து பாதுகாப்பதுதான் ஆதரவு. ஆனால் எல்லா நாட்களிலும் அது இயலாத போது உங்களிடத்தில் உங்களைப் போலவே உங்களின் அன்புக்குரியவர்களை நோயின் நாட்களிலும் மீளும் நேரத்திலும் அவர்கள் இயலாமையை இன்னலின்றி கடந்திட அக்கறையுடன் அருகில் நின்று பராமரிக்கிறது சொலாசியா ஹோம் கேர். ஆர்த்தி கஃபே யூடியூப் சேனலில் நேற்று ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். அந்த 40+ ஷார்ட்ஸ் வரிசையில் வந்த ஷார்ட்ஸ் அது. கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் வாக்குவாதம், சண்டை. அந்த கணவன் இயல்புக்கு மீறி கொஞ்சம் கோவப்படுறாரு. கோவப்பட்டு 2 பேருமே ஒரு ஒரு உணர்ச்சி உச்சத்தில் பேசிட்டு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த மனைவியினுடைய செல்ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவங்க அந்த மெசேஜை திறந்து பார்த்துட்டு உடனே கணவனை பார்த்து கேட்குறாங்க, என்னங்க இது? சண்டை போடும்போது அவ்வளோ வார்த்தையை போட்டு பேசிட்டு இப்போ சாரியை டிஜிட்டலாக கேட்குறீங்க, என்ன அர்த்தம் இது? அது சரியாக போச்சா அப்படின்னு கேட்பதாக அந்த ஒரு ஷார்ட்ஸ் முடியுது. தத்ரூபமான அது ஒரு விஷயம் அது. அவ்வளவு சின்ன நேரத்தில் எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை அது கொடுத்துருக்கு. இது எவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சொல்லியிருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. நாம் எல்லாருமே அந்த மாதிரி இயல்பில் தான் இப்போ இருக்கிறோம். எல்லாம் அவசரமாக இருக்குது இல்லை, நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துகிறோம். டைம் சேவிங் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இந்த மெசேஜ் எல்லாம் இப்போ பக்கமாலாம் அமைச்சிக்கிட்டு இருக்க முடியாதுங்க. 4 எமோட்டிகான் 4 எமோஜிஸை போட்டோம்னா டக்குன்னு முடிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அது மிக பெருமையானது ஒரு விஷயமாக நினைக்கிறோம். காலம் மாறிக்கிட்டு இருக்கு. அந்த கேட்ஜெட்ஸோடு நாம் அப்படியே அது போக்கிலே நம்ம போகிறோம். இப்போ நம்மளுடைய இளைய தலைமுறைக்குன்னு ஒரு அந்த கேட்ஜெட்ஸ்க்குன்னே லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. நாம் அதெல்லாம் கற்றுக்கணுன்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுறோம். எல்லாம் சரி. ஆனால் கணவன் மனைவிங்கிற மாதிரி ஒரு அழகான உறவுக்கு நடுவில் அந்த எமோட்டிகான்ஸ் மட்டுமே போதுமா? நம்மளுடைய உணர்வுகளை அது சொல்லிடுமா? நம்மளுடைய உணர்ச்சியை நாம் எப்படி வெளிப்படுத்தணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி சொல்லிடுமான்னு பார்த்தா சொல்லவே சொல்லாது. குறிப்பாக சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சாரின்னு கேட்குறது இருக்குது தெரியுமா? அது நாம் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப யோசிப்போம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? ஈகோவை நகர்த்தி வச்சுட்டு சாரி கேட்கறது தான். சில பேர் சொல்லுவாங்க, டிஜிட்டலாக கூட சாரி கேட்க மாட்டாருங்க எங்கள் வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லுவாங்க. சில கணவன்மார்கள் சொல்வதுண்டு, என் மனைவிக்கு சாரின்ற வார்த்தை இருக்குன்னே தெரியாதுங்க, அந்த அம்மா சாரியை கேட்காது, எல்லாம் தான் செய்யும், நான் இப்படித்தானே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு விஷயத்தையே மாட்டி போட்டுடும் அப்படின்னு பேசுகிற கணவன்மார்களும் இருக்கிறாங்க. அப்போ ஒரே வீட்டில் வாழறோம், ஒரே வாழ்க்கையை வாழறோம், ஒரே திசையை நோக்கி தான் பயணிக்கிறோம். ஆனால் ஏன் நமக்குள்ள சாரின்ற ஒரு வார்த்தையை கேட்பதற்கோ அல்லது பரிமாறிக்கொள்வதற்கோ என்ன தடுக்குது? நமக்குள்ள நாம் தப்பு செஞ்சிட்டோங்கிறத நம்ம மனைவி கிட்ட ஒத்துக்கிறது இல்லையோ, அல்லது நாம் தப்பு செஞ்சிட்டோம் அல்லது நான் தப்பாக பேசிட்டேன், கொஞ்சம் வார்த்தையை தடிமனாக பேசிட்டேன் அப்படின்னு கணவன்கிட்ட ஒத்துக்கிறது இல்லையோ, நமக்கு என்ன வந்தது? எத்தனை இடங்களில் நாம் வெளி இடங்களில் தெரியாதவங்கள்ட்டெல்லாம் பேசுவோம், சாரிங்க, எவ்வளோ அழகாக சொல்லிடுறோம். அப்போ அது என்ன அர்த்தம்? அது சாரின்றது என்ன போகிற போக்கில் சொல்கிற ஒரு வார்த்தையாது? சாரி கேட்டாலே என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் ஒரு விஷயத்திற்காக வருத்தப்படுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது நடத்தை மாற்றத்தில் தான் வெளிப்படுத்த வேண்டும். வெறும் வார்த்தைகள் அதை வெளிப்படுத்தினா போதவே போதாது. சொல்லுவாங்க தெரியுமா, சும்மா சும்மா சாரி கேட்க வேண்டியது, செய்யறதையே செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வருவது தான் சாரி அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கும் உணர்வதற்கும் சாரி என்றதை வார்த்தையாக கேட்கறதற்குமான ஒரு அர்த்தம். ஆனால் அது கணவன் மனைவிக்குள்ளேருந்து தான் முதல்ல தொடங்கவே மாட்டேங்குது நிறைய வீடுகளில். அதை ரொம்ப அழகாக போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க நேற்று அந்த ஷார்ட்ஸில். அதை யோசித்து பார்க்கும்போது இன்னும் வேறு மாதிரிலாம் யோசிக்க தோணியது. இல்லைங்க, இப்போ சண்டையை போடும்போது கூடையாக வார்த்தையை கொட்டுறோம்ல, சாரி கேட்க மட்டும்தானே நம்ம வார்த்தையை தேடுறோம். இதை கொஞ்சம் மாற்றி சண்டை போடணும் போல இருக்குது, கோபமாக இருக்குது, கணவன் பேசியது மனைவிக்கோ மனைவி பேசியது கணவனுக்கோ பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அதை மெசேஜில் கோவப்படுற முகத்தை ஒரு எமோட்டிக்கான வச்சுட்டு அமைதியாக இருக்கலாம்ல. ஏன் நாம் அதை செய்ய மாட்டேங்கிறோம்? அதுக்கு கடனெல்லாம் வாங்கி வார்த்தையை தேடி பேசிட்டு எந்த வார்த்தையை பேசி களிம்பு போடணுமோ, எந்த வார்த்தைகளை பேசி காயத்தை ஆற்றணுமோ, எந்த வார்த்தையை பேசி ஆறுதல் படுத்தணுமோ, ஏன் அந்த வார்த்தையை பேச மாட்டேங்கிறோம்? என்னங்க கணவன் மனைவிகளெல்லாம் சாரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு ஒரு ஏன் கேட்டால் என்ன கேட்கணும்? நமக்காகவே வாழுகிறவர்கள் தான். அந்த கணவனுக்காகத்தான் மனைவியும், மனைவிக்காகத்தான் கணவனும்.
எந்த உறவாக இருந்தாலும் அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்கிற உறவு இந்த கணவன் மனைவி உறவு. சொல்லலாம் எந்த காலத்தில் இருக்கீங்க, இப்போல்லாம் அப்படி யாருமே இல்லைன்னு. இருக்காங்க. அப்படி இருக்கிற வீடுகள், அப்படி இருக்கிற கணவனும் மனைவியும், அப்படி இருக்கிற உறவுகள், அப்படி இருக்கிற குடும்பங்கள் இன்னும் இருக்கு. அதை பார்த்து தான் இளைய தலைமுறைகள் தன்னை மாற்றிக்கணும். அப்போ அந்த மாதிரி உறவுகள் என்ன மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வார்த்தைகளை யூஸ் பண்ணணும்னா, சண்டை போட்டுட்டு குறிப்பாக சாரி கேட்கணுங்கிறதுக்கு வார்த்தைகளைத்தான் பிரயோகப்படுத்த வேண்டும். களிம்பு போட முடியும்னா வார்த்தைகளால் தான். நான் அப்படி பேசியிருக்க கூடாது, கோச்சிக்காதே அப்படின்னு ஒரு மெசேஜை தட்டி பாருங்களேன். அந்த மெசேஜை திருப்பி திருப்பி பார்க்கும் தெரியுமா மனசு. பாவம் ஏதோ சொல்ல. ஏன்னா எல்லா நேரமும் இப்போ ஆஃபீஸில் இருப்போம், ஏதோ சண்டை போட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிருப்போம். அங்கே போய் நம்ம ஃபோனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்க முடியாது. எமோட்டிகானுக்கு பதிலாக 2 வார்த்தைகள் அனுப்பலாம் இல்லையா? அல்லது அந்த 2 வார்த்தைகளே அமைச்சிட்டு சாயந்தரம் எத்தனை பேர் காலையில் அவசரத்தில் ஒரு மெசேஜாக போட்டுட்டேன், உட்கார் கொஞ்சம், அப்படி நான் பேசியிருக்க கூடாது அப்படின்னு கணவன் மனைவிக்கிட்டேயோ மனைவி கணவன்கிட்டயோ பேசுகிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு காட்சி சினிமாவில் வரும்போது அது ரொம்ப ஹிட்டாக போகுது. ஏன் தெரியுமா? இதை நம்ம வீடுகளில் செய்ய தவறிடுறோம். சண்டை அதுக்காக வராமலே இருக்குமானா தினம் சண்டை தாங்க வரும். அப்போ தினம் சண்டை வரும்னா தினம் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? வேற வேலை இல்லையான்னு கேட்பீங்க. சண்டை போட நேரம் இருக்கிற பட்சத்தில் அதை சமாதானம் செய்து கொள்வதற்கும் நாம தான் நேரத்தை ஏற்படுத்திக்கணும், அல்லது சண்டை போடுவதை குறைத்து கொள்ள வேண்டும். சண்டை போடுறது அப்படின்னு சொன்னாக்கா அவசியமான விஷயத்துக்கானது இல்லை. இது உடனே நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, எப்படிங்க சண்டையெல்லாம் குறைச்சிக்க முடியும்? அதெல்லாம் வரத்தாங்க செய்யும். வரும். எது தேவையான சண்டை, எது தேவையில்லாத சண்டை, வார்த்தைகளை அள்ளி வீசி அமிலத்தனமாக கொட்டிடுவோம். சில நேரங்களில் நம்ம வார்த்தையை பேசியிருக்க கூடாது அப்படின்னு மனசுக்கு தோணும். உடனே நம்ம என்ன சமாதானம் சொல்லிப்போம், அந்த மாதிரி பேச வச்சது அவர் தானே, அந்த மாதிரி பேச வச்சது அவ தானே அப்படின்னு நியாயத்தை திருப்பி நம்ம பேல தான் வச்சுப்போம். பழிய அடுத்தவங்க மேலே தான் போடுவோம். அதை நாம் கணவன் மனைவி உறவுக்குள்ளே குறைச்சிக்கணும். டிஜிட்டலாக சாரி கேட்குறது, டிஜிட்டலாக ஒரு தவறை நான் உணர்ந்துட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன இந்த கால பசங்களுக்கு வேணால் அது போகிற போக்கில் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருக்கலாம். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு அதெல்லாம் நல்லது கிடையாது. உறவு நிலைக்கணும். அந்த உறவுக்குள்ளே இருக்கிற ஒரு பிணைப்பு, அந்த பந்தம் நல்ல இறுக்கமாக பல தலைமுறைகளுக்கு வளரணும் அப்படின்னு சொன்னாக்க நாம் எதை பரிமாறிக்கொள்கிறோம்? உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும். வார்த்தைகள் மூலமாக. அழகான வார்த்தை நிறைய இருக்குங்க. அழகான வார்த்தை நிறைய இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயே இன்னும் அவங்க பேசிக்காத, அவங்க இன்னும் கண்டுபிடிக்காத அழகான நல்ல வார்த்தைகள்லாம் இருக்குது. நாம தான் தேடணும். ஏன் சொல்கிறோம் தெரியுமா? நிரந்தரமே இல்லாத இந்த உலகம் அதில் தான் ஓடிட்டுருக்கும். அன்சர்டனிட்டி இஸ் சர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே நமக்கான உறவுகளிடம் நல்ல வார்த்தைகள், நான் எல்லாம் பேசணும்னு நினச்சேன், நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேன். நான் என்னோடய அன்பை எப்படிலாம் வெளிப்படுத்தணும்னு நினச்சேனோ வெளிப்படுத்திட்டேன். என்னுடைய அன்பையும் காதலையும் புரிதலையும் என்னுடைய மனசில் இருக்கிற வேதனையை கூட நான் நல்லபடியாக எடுத்து சொல்லிட்டேன் அப்படிங்கிற திருப்தி எல்லாருக்கும் வாழ்ந்து முடிக்கும்போது இருக்கான்னு கேட்டால் நிறைய பேருக்கு இருப்பதே கிடையாது. ஏன்னா பேசலை, சொல்லலை. அவர்கள் இருக்கும் பொழுதே உணர்வுகளை அழகான வார்த்தைகளால் வெளிப்படுத்திடணும். ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய நேரம் இருக்கும், நம்மக்கிட்ட கூட நிறைய வார்த்தை இருக்கும். யாருக்கிட்ட போய் சொல்கிறது? எனக்கு சொல்ல வேண்டியவங்க இப்போ என்னோட இல்லை அப்படிங்கிற நிலைமை வரும்போது சொச்சம் இருக்கிற வாழ்க்கை எதற்காக, எப்படி வாழுறது, எப்படி இந்த நாட்களை கடக்கிறதுங்கிற பெரிய கேள்வி கண்ணு முன்னாடி நிற்கும். ரிக்ரெட் இல்லாமல் நாம் கடைசி காலத்தில் கண்ணை மூடணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? குறைகள் இல்லாமல், மனக்குறை இல்லாமல் நாம் கடைசி காலத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போது இருக்கிற உறவோடு, குறிப்பாக கணவன் மனைவி உறவு, என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ, என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை டிஜிட்டலாக சொல்வதை குறைத்து கொண்டு வார்த்தையாக பக்கத்தில் அருகில் உட்காந்து வார்த்தையாக அந்த குறியீடுகள் மூலியமாக சொல்லாமல் அழகான வார்த்தைகள் மூலமாக சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு அந்த காலத்தில் பாடினோம். இப்போ யாருமே பேசுறது இல்லை, வெறும் குறியீடு தான். இந்த குறியீடுகள்லாம் கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் குறைஞ்சு வார்த்தைகளாக அந்த உறவு விசாலப்படுமேயானால் அந்த உறவு மேலும் மேலும் இனிக்கும். எவ்வளவு சண்டை வந்தாலும் அது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.